நெறைய பேரோட டவுட்ஸு ஈஸியா எப்படி சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிளையண்டோட ஹேண்ட்ஸ்ல இருக்க நெயில்ஸ கட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கியூட்டிக்கல் ஏரியால புஷ் பண்ணிட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ கியூட்டிக்கல் ஸ்கின்ன நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே டர்ட் அழகா எடுத்துட்டு பண்றப்போ நம்மளோட ஃபினிஷிங் அவுட்புட் சூப்பரா இருக்கும். அப்படி பண்ணாமலும் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். பட் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதே மாரி நான் ப்ரெப்பிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் பர்த்டே நெயில்ஸ்க்காக பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்னோட வீடியோ எப்படி போடுவேன் அப்படின்னு கேட்டதுனால, இப்போ நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ரெப்பிங் முடிச்சாச்சு கடகடன்னு அவங்களுக்கு. ப்ரெப்பிங் முடிச்ச கையோட நான் எக்ஸ்டென்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீஹைட்ரேட்டட் ப்ரைமரும் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாரி அவங்களுக்கு டிப்புமே எடுத்துட்டு, சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்கு தேவையான மெயின் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி, நான் இப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறேன். அண்ட் ஃபிக்ஸிங்கும் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. மேல இருந்து கீழ புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றேன். அண்ட் யுவி லேம்ப் மூலியமா நம்ம வந்து கியூரும் பண்ணியாச்சு. இதே மாரி அடுத்து என்ன ஸ்டெப்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.